வணக்கம் கிரிக்கெட் ஃபேன்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்போர்ட்ஸ் ரிவ்யூ. ரோஹித் சர்மாவோட கதை முடிஞ்சு போனதா கிரிட்டிக்ஸ்லாம் ஒரு பக்கம் சொல்லிட்டு வந்தாலும் இங்கிலாந்துக்கு எதிராக 76 பால்ஸ்ல அதிரடியா விளையாடி செஞ்சுரியை போட்டு நான் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லுன்ற அளவுக்கு சூப்பரான கம்பேக் கொடுத்திருக்காரு. இது ரோஹித் சர்மாவோட 32வது ஓடிஐ செஞ்சுரி மட்டும் இல்லாம இவரோட கேரியர்லயே செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி இதுதான். இந்த இன்னிங்ஸ்ல 7 6 9 4 இங்கிலாந்து பவுலர்ஸ் பிரிச்சு மேஞ்சிட்டாரு. அதுலயும் குறிப்பா 30 பந்துகள்லயே 50 ரன்களை ரீச் பண்ணி அவரோட தேர்ட் ஃபாஸ்டஸ்ட் ஆஃப் செஞ்சுரியை பதிவு பண்ணியிருந்தாரு. சோ ரோஹித் சர்மாவை கேப்டன் பதவியில இருந்து தூக்கணும்னு கிரிட்டிக்ஸ்லாம் ஒரு பக்கம் சொன்னாலும் இந்த இன்னிங்ஸ்ல அவரோட பேட் மூலமாக எல்லாருக்குமே நெத்தி அடியான பதிலடியை கொடுத்திருக்காரு. இந்த இன்னிங்ஸ்ல இவர் கூட சுப்மன் கில் சூப்பரா ஆஃப் செஞ்சுரி போட்டதனால அவரை நம்ம பாராட்டி ஆகணும். ரோஹித் சர்மாவோட ஆட்டத்துல கூடுதலான ரெக்கார்ட் ஹைலைட் என்னன்னா, ரோஹித் சர்மா முதல் தடவையா ஒரு 7 சிக்ஸர்கள் அடிச்சு ஓடி செஞ்சுரியை பதிவு பண்ணிருக்காரு. ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக 63 பால்ஸ்ல ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி அடிச்ச ரோஹித் சர்மாக்கு இந்த இங்கிலாந்து கூட அடிச்ச செஞ்சுரி தான் செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி. சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் இஸ் டெம்பரரி, கிளாஸ் இஸ் பெர்மனன்ட்னு சொல்லுவாங்க. அது ரோஹித் சர்மாக்கு கரெக்டா பொருந்திருக்கு. அதுலயும் குறிப்பா சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு முன்னாடி செஞ்சுரியை போட்டு ஒரு மாசான கம்பேக் கொடுத்ததெல்லாம் வேற லெவல். சோ ஹிட்மேன் ஃபேன்ஸ் ரோஹித் சர்மாவோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம்.